என்னப்பா இது? போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிட்ட? ஏற்கனவே இவளை பார்த்திருக்கியா? வேலை முடிஞ்சிடும். நீங்க போங்க சார். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். அம்மா, என்ன வேலைம்மா? ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு எல்லாம் தெரியுமா. என்ன தெரியும்? ஐயா இப்பெல்லாம் வீட்டுல சரியா சாப்பிடறதே இல்ல. என்ன சொல்ற? கிச்சன்ல இருக்கிற தொட்டில குப்பை தான் நான் பாக்குறேனேமா. இங்க பாரு வேலைம்மா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வந்தம்மா வேலைய பார்த்தமான்னு இருக்கணும். இதான் உனக்கு கடைசி சான்ஸ். போ பேசாம. சரிம்மா. என்னாச்சு கல்பனா? ஏன் உங்களை திட்டுற? ஒழுங்கா பாத்திரம் தேய்க்கவே துப்பு கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஸ்பை வேலை பாக்குறான். என்ன, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஏதாவது கான்டாக்ட் இருக்க மாதிரி வத்தி வச்சாளா? ஏன் இப்படி சொல்றீங்க? பொதுவாவே வீட்டுல வேலை செய்யறவங்க பொண்டாட்டிய பத்தி புருஷன்கிட்டயும் புருஷனை பத்தி பொண்டாட்டிகிட்டயும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும். அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வேலைக்காரங்க. சரி, அதை விடு. என்ன மதியம் போன் பண்ணிருந்த? அர்ஜென்ட்டா வேற வர சொல்லிருந்த? என்னன்னு தெரியல, ஒரு வாரமா வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கு. வாந்தி வர மாதிரி கொமட்டிட்டு வருதுங்க. திடீர்னு புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது. என்னவா இருக்கும்? உங்க அம்மாக்கு போன் பண்ணியா? பண்ண. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க சொல்ல? ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓ, இதுக்கு தான் போன் பண்ணியா? ஆமா. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்னங்க? என்ன ஒண்ணும் சொல்லாம போறீங்க? என்ன சொல்லணும்? இல்ல, நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு ரியாக்ட் ஆகணும்ல. என்ன ரியாக்ட் ஆகணும்? நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பி பிராக்டிகல் கல்பனா. வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு ரியாக்ஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? டாக்டர் கிட்ட போறோம்ல, அவங்க செக் பண்ணி சொல்லட்டும். பாசிட்டிவா இருந்தா 2 பேரும் ஒன்னா ஒரு நாள் உட்காந்து மாத்தி மாத்தி ரியாக்ஷன் கொடுத்துப்போம். சரியா? ஒரு 2 minutes, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போறோமா? எஸ், போறோம். No, sir. Sir, 2 minutes, sir. I'll be there, sir. Sir, please, sir. One second, sir. One second. கல்பனா, don't mistake me. நம்ம 2 பேரும் இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ப்ளீஸ், நான் வரேன். ஹலோ சார். சார் வரேன் சார். சார் ப்ளீஸ் சார், I'll be there. I'll be there. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பக்கா. அவ புருஷன் இப்ப வீட்டுல இல்ல? இல்ல, அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆபீஸ்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல அவங்க கூட போய் நான் ஜாயின் பண்ணிடுவேன். 15வது நிமிஷத்துல நீ வேலையை முடிச்சிடு. ஓகே? ஓகே. ஆமா சார், பணம் எப்ப தருவீங்க? யோ, இவ்வளவு பண்ற என்னையே சந்தேகப்படுறியா? என்ன சார் பண்றீங்க? பண்றேன்னு புலம்புறீங்க. தூரத்துல இருந்தே உனக்கு வீட்டை காட்டாம பைக்ல வந்து பக்கத்துல இறக்கி விட்டு போறனே, அது ஹெல்ப் தானையா? எங்கேயாவது கொலைகாரன பாஸ் பைக்ல இறக்கி விட்டதை பாத்திருக்கியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பணம் எப்ப தருவீங்க?
நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்ணகி சிலை கிட்ட சூட்கேஸ் இருக்கும், ஓகேவா? ஓகே சார், இவ்வளவுதான் எனக்கு தேவை. ஒரு நிமிஷம், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கதையை போன உடனே முடிச்சிடாத. ஓகே சார். 15 மினிட்ஸ் கழிச்சு முடிச்சிரு. அப்பதான் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டத்துல உயிர் போன நேரத்துல நான் அவ புருஷன் கூட ஆபீஸ்ல தான் உட்கார்ந்திருந்தேன்னு ப்ரூஃப் கிரியேட் ஆகும். ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன சார்? 25வது நிமிஷத்துல ஒரு முக்கியமான ஃபைல் வேணும்னு நான் அவன்கிட்ட கேட்பேன். அவன் வீட்டுல இருக்க அந்த ஃபைலு நாங்க 2 பேரும் அவன் வீட்டுக்கு வருவோம். அதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே சார். யோ, அப்புறம் என்ன சார்? கொலை பண்ணி முடிச்ச உடனே போன் கின் பண்ணிடாத. இப்பெல்லாம் செல்போன் மூலமா தான் தப்பு பண்ற எல்லா மடையனுமே மாட்றான். சோ நமக்குள்ள செல்போன் மேட்டரே கிடையாது, புரிஞ்சுதா? ஓகே சார். ம்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.